கார்த்திக் தீபா சீரியல் ஜூன் 14 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம ரியா வந்துட்டு நேராக மதுவை பார்க்குறதுக்கு போகிறாங்க. மது வந்துட்டு சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு மிரட்டினதுனால நம்ம ரியா போயிட்டு மதுவோட வீட்டு கதவை தட்டுறாங்க. அப்போ மது கதவை திறக்கிறாரு. அப்போ மது சொல்கிறாரு, வந்துட்டியா ரியா? நீ வரமாட்டேன்னு நினச்சேன், உன்னை பார்க்காமலேயே நான் செத்து போயிடுவேன்னு நினச்சேன் அப்படின்னு. அதுக்கு ரியா கேட்குறாங்க, இப்போ எதுக்காக என்னை வர சொன்னேன் அப்படின்னு. அதுக்கு மது சொல்கிறாரு, இங்கே பாரு ரியா, உனக்கே தெரியும் நான் உன்னை எந்த அளவுக்கு விரும்பினேன் அப்படின்னு. ஆனால் நீ வெறும் பணத்துக்காக தான் என்னை விரும்பியிருக்கேன்னு தெரிஞ்சதோட நான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன் அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இப்போ தான் புரியுதில்ல, நான் பணத்துக்காக தான் உன்னை விரும்பினேன் அப்படின்னு. அப்புறம் எதுக்காக என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு மது சொல்கிறாரு, இல்லை ரியா, நான் சூசைட் பண்ணுற ஐடியாவை ஒதுக்கி வச்சுட்டேன். எனக்கு உன் கூட சேர்ந்து வாழணும், தயவு செஞ்சு ஆனந்த் விட்டுட்டு வா அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் ஆனந்துக்கிட்ட அவ்வளோ கோடி சொத்து இருக்கு, அவனை கல்யாணம் பண்ணியிருக்கேன். அவனை விட்டுட்டு ஒன்றுமே இல்லாத பிச்சைக்கார உன்னையை நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மது சொல்கிறாரு, இங்கே பாரு, அப்போ உனக்கு பணம் தான் முக்கியமா அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, ஆமாம், எனக்கு பணம் தான் முக்கியம், அதனால தான் நான் ஆனந்தை கல்யாணம் பண்ணேன். இப்போ நான் ஆனந்தை கல்யாணம் பண்ணியிருக்கேன். இப்போ கார்த்திக்கும் ஆனந்துக்கும் ஒரு போட்டி நடக்குது. கண்டிப்பாக கார்த்தி இந்த போட்டியில் தோற்று போயிடுவான். அதுக்கப்புறம் சொத்தெல்லாம் ஆனந்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். ஆனந்த் மிகப்பெரிய பணக்காரன் ஆகிடுவான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசி அவனை மயக்கி அவனுடைய சொத்து எல்லாத்தையுமே என்னுடைய பேருக்கு எழுதிக்கிட்டு ஆனந்தை அந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சுட்டு நான் அந்த வீட்டோட மகாராணி ஆயிடுவேன். அப்புறம் அந்த வீட்டில் உள்ள அபிராமி, அருணாச்சலம், எனக்கு ரொம்ப நாளாக குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கானே அந்த கார்த்தியோட பொண்டாட்டி தீபா, அப்புறம் எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காளே ஐஸ்வர்யா, அப்புறம் என் வாழ்க்கைக்கு இடையூறாக இருக்காளே அந்த மீனாட்சி, அவங்க எல்லாரையுமே அந்த வீட்டை விட்டு விரட்டி அடிச்சுட்டு அவங்கள பிச்சைக்காரங்களாக்கி நான் அந்த வீட்டோட எஜமானி ஆகுவேன். அந்த 3000 கோடி சொத்துக்கு நானே ஒரு அதிபதி ஆகிடுவேன் அப்படின்ட்டு ரியா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மது சொல்கிறாரு, இங்கே பாரு, இது ஆனந்துக்கு நீ துரோகம் பண்ணுற மாதிரி தானே அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் ஒன்றும் துரோகம் பண்ணலையே, ஆனந்தும் நானும் உயிருக்கு உயிராக லவ் பண்ணோம். இப்போ நான் அவனை கல்யாணம் பண்ணியிருக்கேன். அவன் ஒரு முட்டாள். என்னுடைய இன்டென்ஷன் என்னென்னு அவனுக்கு புரியவே இல்லை. நான் கண்டிப்பாக ஒரு நாள் அவனுக்கு கொஞ்சமாவது சொத்து கொடுத்து அவனை அந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மது சொல்கிறாரு, நீ எல்லாரையுமே ஏமாத்துற அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, ஆமாம், ஏமாத்துறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு. அப்போ மது சொல்கிறாரு, இங்கே பாரு ரியா, நீ செய்கிறது ரொம்ப தப்பு, கார்த்தியோட குடும்பத்தையே மொத்தமாக அழிக்க பார்க்குற அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, ஆமாம், கார்த்தியோட குடும்பத்தை அழிக்கிறதுக்காக தான் அங்கே போயிருக்கேன் அப்படின்ட்டு. சரி, உனக்கு என்ன வேணும், இப்போ எதுக்காக என்னை கூப்பிட்ட அப்படின்னு. அதுக்கு மது சொல்கிறாரு, இல்லை ரியா, நீ திருந்திட்ட, நீ நல்லவன்னு நினச்சேன், ஆனால் நீ இன்னும் திருந்துற மாதிரியே தெரியல, உன்கிட்ட இனிமேல் பேசி பிரயோஜனமே இல்லை, நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு. அதுக்கு ரியா கேட்குறாங்க, ஏய், தற்கொலை பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தானே எனக்கு கால் பண்ணேன், அப்புறம் இப்படி ஏமாத்துற அப்படின்னு. அதுக்கு மது சொல்கிறாரு, இங்கே பாரு, நான் உன்னை உயிருக்கு உயிராக விரும்பினேன், ஆனால் நீ வெறும் சொத்துக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நினைக்கும் பொழுது உன் முகத்தில் என்னால் கண்டிப்பாக முழிக்கவே முடியாது. நீ எல்லாம் ஒரு பொண்ணா, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, நீ உயிரோடு இருக்கிற வரைக்குமே எனக்கு பிரச்சனை தான் அப்படின்ட்டு அவங்க ஹேண்ட்பேக்கில் உள்ள அந்த கன்னை எடுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாரு மது. அப்போ மது கேட்குறாரு, இந்த துப்பாக்கி உனக்கு ஏது அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இந்த துப்பாக்கி ஆனந்த் வீட்டில் இருந்த துப்பாக்கி தான், அதுவும் இதில் ஆனந்தோட ஃபிங்கர் பிரிண்ட்டு தான் இருக்குது. இப்போ இந்த துப்பாக்கியால் உன்னை சுட்டேன்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஆனந்த் ஜெயிலுக்கு போயிடுவான், அப்புறம் சொத்தெல்லாம் என் பேருக்கு வந்துடும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மது சொல்கிறாரு, ரியா, தப்பான முடிவெடுக்கிற, நான் கண்டிப்பாக இனிமேல் உன் லைஃப்பில் நான் குறுக்க வரவே மாட்டேன், என்னை விட்டுரு அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ நீ என்னுடைய முதல் புருஷன் ஆகிட்டேன், உன்னைய நான் கண்டிப்பாக சுற்ற மாட்டேன், கவலைப்படாத, அதுக்கு பதிலாக நீ இந்த ஊரை விட்டு போனாலே போதும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மது சொல்கிறாரு, இங்கே பாரு ரியா, இதுக்கப்புறம் கண்டிப்பாக உன் எதிர்க்கவே வரமாட்டேன், என்னை தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு.
இதை கேட்டுட்டு ரியா சொல்கிறாங்க ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொல்கிறாங்க இதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டேன்னு வச்சுக்கேன் இந்த கன்னோட தான் வருவேன் அப்படின்னு ரியா சொல்ல இதை கேட்டுட்டு நம்ம மது சொல்கிறாரு இங்கே பாரு ரியா, நான் இனிமேல் உன்னை எந்த வித தொந்தரவும் பண்ண மாட்டேன், என்னை உயிரோட மட்டும் விட்டுரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியாவும் சரி ஆனந்த் நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரியா வந்துட்டு அந்த இடத்துலேருந்து நேராக வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மது இருக்காருல்ல, இது வரைக்கும் அந்த ரியா பேசினது எல்லாத்தையுமே ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு மது அந்த ஃபோனை பார்க்குறாரு. ஃபோனில் அந்த ரியா பேசின எல்லா விஷயங்களுமே ரெக்கார்டாக இருக்குது. அப்போ மது நினைக்கிறாரு ரியா நீ சரியாக மாட்டின, உன்னால் இனிமேல் தப்பிக்கவே முடியாது. நான் அன்னைக்கு ஆனந்துக்கிட்ட உன்னை பற்றின உண்மைகளை சொன்னேன், ஆனால் அவர் ஏன் மேலே தப்புன்னு நினச்சி உன்னைய மன்னிச்சிட்டாரு. ஆனால் இன்றைக்கி நீ பண்ண தப்பு எல்லாமே இந்த வீடியோ ரெக்கார்டரில் ஆனாக இருக்குது. நான் இதை அப்படியே கார்த்திக்கே அனுப்ப போகிறேன், நீ அங்கே போய் அவமானப்பட போகிற அப்படின்ட்டு மது ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இன்னொரு பக்கம் ரியா நினைக்கிறாங்க இந்த மது எதுக்காக என்னை கூப்பிட்டான், சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டுட்டு என் வாயிலேருந்து உண்மையெல்லாம் வர வச்சு அதுக்கப்புறமா அவன் என்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டானே, என்னவா இருக்கும், ஒருவேளை அவன் நான் பேசுனது எதுவும் ரெக்கார்ட் பண்ணியிருப்பானோ. சேச்சே, அந்த அளவுக்கு அவனுக்கு அறிவில்லை. அப்படி அறிவு இருந்திருந்தா இன்னொரு ஆனந்துக்கிட்ட என்னை பற்றின உண்மைகளை ப்ரூவ் பண்ணியிருக்கணும். ஒருவேளை கார்த்தியில் உதவி பண்ணியிருப்பானோ அப்படின்னு நம்ம ரியாவுக்கு சரியான குழப்பம். அப்போ ரியா நினைக்கிறாங்க என்ன நடந்தாலும் இந்த துப்பாக்கியை மட்டும் நம்ம திருப்பி வச்சிடக்கூடாது, இந்த துப்பாக்கிக்கான வேலை வந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ரியா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரியா நேராக மண்டபத்துக்கு போகிறாங்க. ரியா மறுபடியும் மண்டபத்துக்கு வந்ததை நம்ம கார்த்தி கவனிக்கிறாரு. கார்த்தி நேராக ரியா கிட்டே போயிட்டு எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு கேட்க அதுக்கு ரியா சொல்கிறாங்க நான் எங்கே போயிட்டு வந்தா உனக்கு என்ன, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு கார்த்திக் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு ஓ அப்படியா, என் வேலை இன்னும் 2 மணி நேரத்தில் தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ ரியா நினைக்கிறாங்க இந்த கார்த்தி கண்டிப்பாக ஏதோ ஒரு பக்காவோட பிளானோட இருக்கான், அதனால தான் இவன் இப்படி ஸ்ட்ராங்காக பேசுகிறான் அப்படின்ட்டு ரியா குழப்பமாக ரூமுக்கு போகிறாங்க. அப்போ அங்கே ஆனந்த் கேட்குறாரு என்ன ரியா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் காலையிலேருந்து உன் முகமே சரியில்லையே அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க ஆனந்த் எனக்கு என்னமோ அந்த கார்த்தி மேலே சந்தேகமாக இருக்குது, கண்டிப்பாக என்னைய உங்கள் அம்மாவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வைக்க விட மாட்டார், கண்டிப்பாக மீனாட்சியை தான் உங்கள் கூட சேர்ந்து அபிராமியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வைக்க போகிறாரு. எனக்கு என்னமோ பயமாக இருக்கு ஆனந்த். ஆனந்த் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு அப்படி நான் நம்பியிருந்தா ஏற்கனவே மதுன்னு ஒருத்தன் உன்னை பற்றி தப்பாக வந்து சொன்னான், அப்போவே நான் நம்பியிருக்கணும். ஆனால் நம்பாமல் இருக்கன்னா என்ன காரணம், எனக்கு உன்னைய அந்த அளவுக்கு பிடிக்கும், அதனால தான் யார் சொன்னதையும் நான் நம்பவே இல்லை அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி நேராக அந்த மதுவுக்கு கால் பண்ணுறாரு. அப்போ மது சொல்கிறாரு கார்த்தி நீ சொன்ன மாதிரியே அந்த ரியா இங்கே வந்தாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு ஓகே, வந்ததோட என்ன ஆச்சு, கரெக்டாக வீடியோ கேமராவை ஆன் பண்ணிங்களா அப்படின்னு. அப்போ மது சொல்கிறாரு அது எல்லாத்தையும் நான் ஆன் பண்ணிட்டேன், நம்ம நினச்ச மாதிரியே அந்த ரியா உண்மை எல்லாத்தையுமே உளறிட்டா, எல்லாத்தையுமே நான் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டேன், அந்த வீடியோவை இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு ஓகே அப்படின்னு. அப்போ மது சொல்கிறாரு கொஞ்ச நேரத்தில் என்னை அவள் தீர்த்து கட்டியிருப்பா, அவள் கையில் ஒரு கன்று வச்சுருக்கா, அந்த கன் ஏதுன்னு தெரியல அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு என்ன கலர் ஹேண்ட்பேக் அப்படின்னு. அப்போ மது சொல்கிறாரு ஒரு பிங்க் கலர் ஹேண்ட்பேக்கில் ஒரு பிளாக் கலர் கன்று வச்சுருக்கா அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம கார்த்தி ஷாக் ஆகுறாரு. அவகிட்ட ஏது கண்ணு, நம்ம நினச்சதை விட பெரிய தில்லாலங்கடியாக இருக்காளே அப்படின்னு. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு ஆனந்துக்கிட்ட தான் அப்பா ரீசண்டாக அந்த கண்ணை வந்து ரெனிவல் பண்ண சொல்லி கொடுத்தாரு, கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு குளறுபடி இருக்குது அப்படின்ட்டு கார்த்தி வந்துட்டு நேராக ஆனந்திக்கிட்ட போயிட்டு ஆனந்தண்ணா அப்பாவோட கன்று ஒன்று வச்சுருந்தீங்களே எங்கே அது அப்படின்னு கேட்க ஆனந்த் சொல்கிறாரு அது பீரோவில் தான் இருக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு அது இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு தடவை வெரிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு இங்கே பாரு கார்த்தி,
கன்னு பத்திரமா பீரோவில் தான் இருக்கு, அதை பற்றி நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி நினைக்கிறாரு, என்ன இது அண்ணன் இப்படி பேசுகிறாரு, ஆனால் அந்த ரியா கிட்ட கன் இருக்குது, இது எப்படி நான் வந்து சார்ட் அவுட் பண்ணுறது? இந்த கன்னு விஷயம் இந்த ஃபங்க்ஷனில் யாருக்காவது தெரிய வந்துச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிருமே, அந்த ரியா என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க. அதுக்கப்புறமா கார்த்திக்கே அந்த வீடியோ வருது. கார்த்தி அந்த வீடியோ ஃபுல்லாக கவனிக்கிறாரு. அதில் ரியா எல்லா உண்மைகளையுமே சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துட்டு கார்த்தி நினைக்கிறாரு, ரியா இன்னைக்கு நீ செமையாக மாட்டின, எங்களுடைய இந்த திட்டத்திலேருந்து உன்னால் இன்னைக்கு வெளியில் போகவே முடியாது அப்படின்னு கார்த்தி செமையாக சந்தோஷப்படுறாரு. கார்த்தி நேராக தீபாவை போய் பார்க்குறாரு. அப்போ நம்ம தீபா கேட்குறாங்க, சார் ஃபங்க்ஷன் நெருங்கிக்கிட்டே இருக்குது, அந்த ரியா இங்கேயும் ஆடிக்கிட்டே இருக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாட்டியும் வந்துடுவாங்க, என்ன சார் நடக்க போகுது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, பாட்டி வந்துட்டு வரத்துக்கு இன்னும் ஒரு 1/2 hour ஆகும், அதுக்கு முன்னாடி ஆனந்த்கிட்ட ஒரு விஷயத்தை காமிக்கணும் அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, என்ன சார் அந்த ரியாவை பற்றின உண்மைகளா, சீக்கிரம் ப்ரூவ் பண்ணுங்க சார், அந்த ரியா இந்த ஃபங்க்ஷனில் இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கோவமாக வருது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க ரியா, தீபா இன்றைக்கி தான் அந்த ரியா இந்த வீட்டில் இருக்க போகிற கடைசி நாள் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது சார், கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு ஆதாரத்தை கையில் வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு மீனாட்சி வராங்க. மீனாட்சி வந்துட்டு, என்ன 2 பேரும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, என்னையும் ஆனந்தையும் ஒன்றா அத்தையோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வைக்கணும் அப்படின்னு தானே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, மனசில் நினச்சதை அப்படியே சொல்கிறீங்க, இங்கே பாருங்கக்கா, இன்றைக்கி ஆனந்த மாமா உங்கள் கழுத்தில் தாலி கட்ட போகிறாரு அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இல்லை தீபா, நான் வந்து அத்தையோட ஆசைக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன், அவரோட சேர்ந்து அத்தையோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன், ஆனால் அந்த மனுஷனோட கையால் என் கழுத்தில் கண்டிப்பாக தாலி ஏறக்கூடாது, அவன் என்ன சொன்னானோ எனக்கு தெரியுமில்ல தீபா, என் கூட வாழ்கிறதுக்கு விருப்பமே இல்லாமல் தான் இத்தனை நாளும் என் கூட இருந்தாராம், அப்படி இருக்கையில் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணும் பொழுது என்னால் எப்படி வந்து அவர் கூட சேர்ந்து வாழ முடியும்? இல்லை தீபா, நீ என்ன சொன்னாலுக்குமே கண்டிப்பாக நான் ஆனந்தை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக பேசுகிறாங்க மீனாட்சி. மீனாட்சி அந்த இடத்துலேருந்து போனதோட தீபா சொல்கிறாங்க, என்ன கார்த்திக் சார், அக்கா இப்படி ரொம்ப மனசு உடைஞ்சு போய் பேசுகிறாங்களே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் தீபா, அப்புறம் அண்ணன் பண்ணியிருக்கிறது சாதாரண துரோகம் இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கைக்கே ஒரு மிகப்பெரிய துரோகம் பண்ணியிருக்காங்க, அப்படி இருக்கையில் எப்படி அண்ணனுக்கு வந்துட்டு இதெல்லாம் அன்னைக்கு வந்துட்டு இதெல்லாம் சின்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, சார் எப்படியாவது அந்த ரியாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டாலே நம்ம வீட்டில் இழந்த சந்தோஷம் திரும்ப கிடைச்ச மாதிரி சார் அப்படின்னு. அதே நேரத்தில் கார்த்தி சொல்கிறாரு, அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேராக அந்த வீடியோவை காமிக்கிறாரு. தீபா அந்த வீடியோவை பார்த்துட்டு செம ஷாக் ஆகுறாங்க. கார்த்திக் சார், இதில் அப்படியே அந்த ரியா உண்மையை பேசியிருக்கா, இதை நம்ம ஆனந்த மாமாட்ட காமிச்சா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் சார் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் அப்படின்னு. அப்போ இதை வந்து ஐஸ்வர்யா ஒட்டு கேட்குறாங்க. ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் கார்த்திக்கு சிக்கியிருக்கு அப்படின்ட்டு. நம்ம ஐஸ்வர்யா நேராக அந்த ரியா கிட்டே போய் பேசுகிறாங்க. ரியா இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அதுக்கு ரியா கேட்குறாங்க, ஏன்க்கா என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, உனக்கு எதிராக அந்த கார்த்தி ஏதோ ஒரு திட்டத்தை தீர்த்திட்டான், அவன் கையில் ஏதோ ஒரு வீடியோவை வச்சுருக்கான், அந்த வீடியோவை ஏதோ டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்களாம், எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, என்ன வீடியோவாக இருக்குங்க்கா அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அதான் எனக்கும் புரியல என்ன வீடியோ அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, நான் இப்போ போயிட்டு அந்த மதுவை பார்த்துட்டு வந்தேன், ஒருவேளை அந்த மது நான் பேசுனதை ரெக்கார்ட் பண்ணி கார்த்திகை அனுப்பியிருப்பானோ அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நீ ஏன் இந்த மாதிரி நேரத்தில் மதுவை பார்க்க போகிற அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டான், நானும் பயந்து போய் அங்கே போனேன், ஆனால் கடைசியில் அவன் தற்கொலை பண்ணிக்கிற விஷயத்தையே கைவிட்டுட்டான், எனக்கு என்னமோ அவன் என்னை வர வைக்கிறதுக்காக தான் அப்படி பேசியிருப்பானோன்னு இப்போ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இப்போ சந்தேகப்பட்டு என்ன பண்ணுறது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த கார்த்திக் கையில் வச்சுருக்கிற வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ண போகிறான் அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, நான் விட மாட்டேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையுமே ஒரு இடத்துக்கு கூப்பிட்றாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஐயோ ரியா, கார்த்தி வேற எல்லாரையுமே கூப்பிட்றானே, எதுக்காக இவன் தேவையில்லாமல் எல்லாரையும் கூப்பிட்றான் அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, ஏதாவது சர்ப்ரைஸ் வச்சுருப்பான்,
அந்த அபிராமிக்கும் அருணாச்சலத்துக்கும் அதாக தான் இருக்கும், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ மாட்டினீன்னா அப்புறம் அந்த தீபாவை எப்படி இந்த வீட்டை விட்டு துரத்துறது, அதான் எனக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, அக்கா நான் பார்த்துக்குறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு. அந்த நேரம் கார்த்தி வந்துட்டு எல்லாருமே அங்கே கூப்பிட எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எங்கள் அம்மா அப்பாவோட மெமரிஸ் இருக்குது, அதை வந்து உங்கள் எல்லாருக்கும் நான் வீடியோவாக போட்டு காமிக்க போகிறேன் அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு ரியா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா அக்கா, அவன் ஏதோ அபிராமி அருணாச்சலத்தோட மெமரிஸை தான் போட்டு காமிக்க போகிறானா அப்படின்னு. கார்த்தி வந்துட்டு வீடியோவை ஆன் பண்ணுறாரு. வீடியோ ஓடுது. இதை பார்த்துட்டு அங்கே உள்ளவங்க எல்லாருமே ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வீடியோ முடியுது. வீடியோ முடிஞ்சதோட கார்த்தி சொல்கிறாரு, இதை விட ரொம்ப சர்ப்ரைஸான ஒன்று இருக்கு. இது வந்து ஆனந்த் அண்ணன், என்னுடைய ஆனந்த் அண்ணனுக்கு தான் ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ். அண்ணா இங்கே வா அப்படின்னு சொல்லி ஆனந்தை கூட்டிகிட்டு வராங்க. ஆனந்த் கேட்குறாரு, என்ன கார்த்தி அப்படின்னு. அப்போ ஆனந்த் பக்கத்தில் ரியா நிற்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப முக்கியமான வீடியோ தான் இது அப்படின்னு. அப்போ ரியா கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரியா கேட்குறாங்க, இங்கே பாரு கார்த்தி, எங்களுக்கு எந்தவித சர்ப்ரைஸ் வீடியோவும் வேணாம் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இந்த வீட்டோட மூத்த மருமகன் நீங்கள், எங்கள் அண்ணன் மூத்த மகன், அப்படி இருக்கையில் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்காம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு நேராக ஆனந்துக்கிட்ட, அண்ணா இதை நீயே ஆன் பண்ணு அப்படின்னு சொல்ல ஆனந்து ஆன் பண்ணுறாரு. அப்போ அதில் ரியாவும் மதுவும் இருக்காங்க. அப்போ ஆனந்த் கேட்குறாரு, இது அன்னைக்கு நான் தான் ரியாவோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்தானே, அவன் தானே இவன் அப்படின்னு. அப்போ ரியா முழிக்கிறாங்க. அப்போ ரியா சொல்கிறாங்க, ஆனந்த் இந்த வீடியோவை பார்க்காதீங்க, இது எல்லாமே ஒரு செட்டப் அப்படின்னு. அப்போ டக்குன்னு ரியா பேசுகிறது டெலிகாஸ்ட் ஆகுது. நான் வந்துட்டு ஆனந்தை சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணேன், அவன் சொத்தையெல்லாம் அடைஞ்ச பிறகு அவனை அந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன் அப்படின்னு எல்லா விஷயமே ரெக்கார்ட் ஆகி டெலிகாஸ்ட் ஆகுது. ஸோ இதை பார்த்து ஆனந்த் செம்ம ஷாக் ஆகுறாரு. அப்போ ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு ஆனந்த், இது எதையுமே நம்பாத, இது எல்லாமே ஃபேக்கு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா இது எதுவுமே ஃபேக்கு கிடையாது, அன்னைக்கே மது அந்த ரியா பற்றின உண்மைகளை சொன்னார், ஆனால் நீ நம்பலை. இன்றைக்கி இந்த ரியாவே அவள் வாயால் உண்மையை சொல்லியிருக்கா, இப்போயாவது நம்புனா. நீ நினைக்கிற மாதிரி அந்த ரியா உன் காதலுக்காக இங்கே வரல, அவன் இங்கே வந்ததே உன்னுடைய சொத்துக்காக தான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்த் நேராக ரியாவை பார்த்து, ரியா இந்த வீடியோவில் இருக்கிறது நீ தானே, பேசுனது எல்லாம் உண்மை தானே அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, ஆனந்த் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, அது நான் கிடையாது அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, மீனாட்சி இத்தனை நாளும் என் மேலே அவ்வளோ பாசமாக இருந்தா, ஆனால் நான் அவளை புரிஞ்சிக்காமல் இருந்துட்டேன், ஆனால் உன்னை போய் நான் இத்தனை நாளும் நல்லவன்னு நினச்சிட்டேனே அப்படின்னு. அப்போ ரியா டக்குன்னு டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இவளை மாதிரி ஆளையெல்லாம் போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ டக்குன்னு ரியா கையில் வச்சுருக்கிற துப்பாக்கி எடுத்து நேராக கார்த்தி முகத்துக்கு நேராக காமிக்கிறாங்க. இவனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை, இவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை தான், இவனை நான் தீர்த்து கட்ட போகிறேன் அப்படின்ட்டு துப்பாக்கியை கார்த்திக்கு நேராக நீட்டுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம தீபா ஷாக் ஆகுறாங்க. அப்போ ரியா வந்துட்டு ட்ரிகர் பண்ணுறாங்க. அப்போ டக்குன்னு நம்ம தீபா ஓடி வந்து கார்த்திக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அப்போ டக்குன்னு ரியா வந்துட்டு தீபாவை சுட்டுறாங்க. தீபா மயக்கம் முட்டி கீழே விழுகிறாங்க. இதை பார்த்துட்டு அங்கே உள்ளவங்க ஷாக் ஆகுறாங்க. ஆனந்த் வந்துட்டு ரியாவோட கையில் இருக்கிற துப்பாக்கியை வாங்கிடுறாரு. ரியாவை எல்லாருமே சேர்ந்து பிடிச்சிடுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துடுறாங்க. போலீஸ் வந்துட்டு நேராக ரியாவை பிடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியா சரவணன்கிட்ட சொல்கிறாரு, இவளை அரெஸ்ட் பண்ணி பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு. அப்போ சரவணன் அந்த ரியாவை அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்க. கார்த்திக் வந்து தீபாவை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாரு. அங்கே இதை பார்த்து அபிராமி நேராக அருணாச்சலத்துக்கிட்ட, என்னங்க இதுக்கு தான் இந்த வெட்டிங் ஆனிவர்சரி வேணான்னு சொன்னேன், இந்த பிரச்சனையை பார்த்திங்களா, என் மருமகளுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்திங்களா, இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். இந்த வெட்டிங் ஆனிவர்சரி வேணான்னு சொன்னேன், கார்த்தி தான் பிடிவாதம் பண்ணி இந்த வெட்டிங் ஆனிவர்சரியை வச்சான், என்னால் இப்படி ஆகிருச்சே அந்த தீபாவுக்கு அப்படின்னு. இன்னொரு பக்கம் தீபாவை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாங்க. தீபாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. தீபாவோட கையில் பலமான காயம் பட்டிருக்கு. அப்போ அங்கே ஆப்ரேஷன் நடக்குது. இன்னொரு பக்கம் கார்த்தி ரொம்ப சோகமாக நிற்கிறாரு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, கார்த்திக் தம்பி, உங்கள் மேலே தீபா எவ்வளோ பாசம் இருந்துருந்துச்சுன்னா உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் உயிரை பணைய வைப்பா அப்படின்னு சொல்ல கார்த்தி கண் கலங்கி போய் நிற்கிறாரு. அப்போ
அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி கவலைப்படாதப்பா, கண்டிப்பாக தீபாவுக்கு எதுவும் ஆகாது, அவள் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு. இன்னொரு பக்கம் மீனாட்சி சொல்கிறாங்க, ஆமாத்த, தீபாவுக்கு எதுவும் ஆகாது, நான் சாமி கும்பிட்டு வந்தேன், கண்டிப்பாக அந்த கடவுள் தீபாவை காப்பாற்றுவார் அப்படின்னு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோடை கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் தொடர்ந்து வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.